இப்போ ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் பேசிட்டு இருக்கோம். ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் லாஸ்டா வெயிட் பண்ணு, ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்ட பிறகு நீங்க போகலான்னே. இப்போதான் யார் இருக்கீங்க இல்லைன்றதை அப்புறம் கேட்க முடியும், அதனால தான். ரைட். ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் பேசிட்டு இருக்கோம். சார் இதுல சம் போட்டுடலாமா? தாராளமா. சீரிஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன் ஐடியா சொல்லித்தரேன், நல்லா கத்துக்கோங்க. இங்க பாருங்களேன், இது ஒரு ரெசிஸ்டார் R1, இது இன்னொரு ரெசிஸ்டார் R2. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B. கத்துக்கிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் between A and B ன்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் between A and B. இப்போ நீ என்ன பண்ணணும்னா ஏக்கும் பிக்கும் இமேஜினரியா ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். இமேஜினரியா கரண்டோட டைரக்ஷன் எப்பவுமே சின்ன சின்ன ஐடியா ரொம்ப நுணுக்கமா சொல்லித்தரேன், கஷ்டப்படாது. எவ்வளோ கிரிட்டிக்கல் சர்க்கியூட் வந்தாலும் ஜஸ்ட் 30 செகண்ட்ல உங்களால அடிக்க முடியும். அது அவ்வளோ விஷயம் இதுக்கு கற்று வச்சிருக்கேன் இந்த 7-8 வருஷத்துல. அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட கொட்டிடுறேன். பட் நீ நல்லா காது கொடுத்து கேட்கணுன்றது தான் என் ரெக்வெஸ்ட். நீ பாருங்க, நீ பாரு, ஹை கரண்ட் போகுது. ஜஸ்ட் இது ஒரு பெண்டு, அப்ப கரண்ட் மாறாது. இதுவும் ஜஸ்ட் பெண்டு. இப்போ வாய்க்காலில் தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆறுல தண்ணி போகுது. இப்போ இந்த பெண்டா இருக்கிறதுனால வாட்டரோட அளவு குறையுதா என்ன? அதே தான் போகுது தானே. அப்ப பெண்டா இருந்தா கரண்ட் மாறாது. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ் காம்பினேஷன்னா என்ன ஃபார்முலா எழுதணும்? R1 + R2. ஒரு பேஜுக்கு R1 வந்து 3R, R2 வந்து 2R. அப்ப ஆன்சர் என்ன? 5R. இப்படிதான் நீங்க சீரிஸ் பேரலல் ஐடென்டிஃபை பண்ணணும். பெண்டா இருந்தா. ரைட்டா? நம்ம இன்னைக்கு ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணுவோம். இந்த கிளாஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஜாலியா வாயை திறந்து பேசு, என்ன தோணுதோ சொல்லு. ரைட்டா இருந்தா சந்தோஷம், தப்பா இருந்தா கத்துக்கலாம். அடுத்தது என்னடா பாரு, அதே இங்க ஒரு பேட்டரி, சரி பேட்டரி அப்புறமா தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். சரி பரவாயில்ல. இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார். இந்த பேட்டரி போட்டதுனால இந்த சம்ம சொல்லித்தரேன். R1, R2, R3. பார்த்ததும் சொல்லுங்க. 3 என்ன காம்பினேஷனு? 3 சீரிஸ். 4R, 2R. சொல்லுமா. யாராவது கேட்டீங்களே? ஓகே. டவுட்டா இருந்தா கேட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்போம். அடுத்து இப்போ யாரோ 2 பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்குமே குட் ஈவினிங். நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுறேன். இது 3 சீரிஸ் காம்பினேஷன். சரி, எப்படி இது 3 சீரிஸ்னு கண்டுபிடிச்சிங்க? பேட்டரியோட ஒரு ஜங்ஷன்ல ஆரம்பிக்கிற கரண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகாம எல்லா பெண்டுலயும் அதே கரண்டாவே வந்துருது. ஜஸ்ட் பெண்டு. சீரிஸ் காம்பினேஷன் 4R + 2R + 7R, 9 + 4 13R. சூப்பரா இருந்துச்சா? ஓகே. அடுத்தது சின்ன சின்ன சம்மா அப்படியே கத்து கொடுத்துட்டே போறாங்க. இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார். 10th நிறைய கத்துட்டு இருந்திருக்க மாட்டீங்க, கொஞ்சமா கத்துட்டு இருப்பீங்க. ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. நீங்க பாருங்களேன். நான் உன்கிட்ட என்ன கேட்குறேன்னா, ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B. நான் எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. யாராவது எனக்கு சொல்லுங்க. இவனும் சீரிஸு, அவன் இவனோட பேரலலு, அந்த மாதிரி சொல்லுங்க. 1 2 2 3 அந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கும். புரியல. சார் 1 2 சீரிஸ் சார். 1 2 சீரிஸ். அது ரெண்டுமே வந்து தேர்டோட பேரலலா இருக்கு சார். அதாவது ஆன்சர் ஆஃப் 1 and 2, ரைட்டா? ஆமா சார். பேரலல் வித் 3, ரைட்டா? எல்லாருக்கும் இந்த ஐடியா புரியுதா? இப்போ என்ன பண்ணணும்னா இமேஜினரியா ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். இங்க இருந்து நீங்க கத்துக்கிற வரைக்கும் தான். நான் கூட 7 years பேக்கு சீரிஸ் பேரலல் கத்துக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது ஆந்திரா ஃபேக்கல்ட்டி எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். நான் போனால் மறைச்சி வச்சுருவார், சொல்லித்தர மாட்டாங்க. பட் அந்த நேரத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படியாவது சீக்கிரமாக இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ரிப்பீட்டர் எடுக்கணும்ன்ட்டு ஒரே வருஷத்தில் கற்றுக்கிட்டது தான். அவர்கிட்ட ரொம்ப அன்பாக பழகி அப்புறம் என்ன ஒரு ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. நிறையெல்லாம் கற்றுக் கொடுக்கல, கொஞ்சம் தான் கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப சீனியர் ஃபேக்கல்ட்டி வச்சுக்கோங்களேன். அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் அந்த சீரிஸ் அண்ட் பேரலல் வந்து எனக்கு பார்த்ததும் ஐடென்டிஃபை பண்ண தெரியாத காலகட்டம். ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு, ஸ்கூலில் ஒரு ஸ்டேட் போர்ட் டீச்சர். இவ்வளோ ஃபிசிக்ஸ் அப்போ தெரியாது. சும்மா அப்படியே ஒரு 5 மார்க் டெரைவ் பண்ணி காமிப்பேன். அதில் இருக்கிறத புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு போய் அப்படியே சொல்லுவேன், அவ்வளோதான்.
அப்புறம் தான் சொல்லுவேன் சார் எனக்கு சீரிஸ் அண்ட் பேரலல் வந்து ஒரு மாதிரி டஃப்பா இருக்குன்னொடனே அவர் யார் 2 பேருக்கு எஃபெக்டிவ் கேட்குறாங்கன்னு பாரு சதீஷ்னர். ஏக்கும் பிக்கும் கேட்குறாங்க. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. அப்போ அவங்க 2 பேருக்கும் இமேஜினரியா நீயா ஒரு பேட்டரி போட்டு பாரு. பேட்டரியில இருந்து கரண்ட் போகுது. இந்த ஜங்ஷன் வந்த பிறகு அந்த கரண்ட் 2ஆ போற மாதிரி காமிச்சுக்கோ. I1 I2. இந்த I2 அடுத்த ஜங்ஷன் வர்ற வரைக்கும் I2ஆவே இருந்ததுன்னா அப்ப 1ஆம் நம்பர் ரெசிஸ்டன்ஸும் 2ஆம் நம்பர் ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ். அதோட ஆன்சரும் 3ஆம் நம்பர் ரெசிஸ்டாரும் பேரலல். அப்ப நம்ம ஏக்கும் பிக்கும் ஆன்சர் சொல்லட்டுமா பாருங்க. ஏக்கும் பிக்கும் ஆன்சர் சொல்லட்டுமா? அப்ப இந்த சமயம் எப்படி சால்வ் பண்றது? சார் மேல ஒரு 2R R பிளஸ் R. அப்ப மேல இருக்கக்கூடிய 2Rம் கீழே இருக்கக்கூடிய இந்த Rம் பேரலல். பேரலல் ஃபார்முலா 1/R1 1/R2. அப்ப 2R 1 + 2 ஆன்சர் 2R/3ன்னு டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட்டா? பயப்படவே பயப்படாதீங்கப்பா. சீரிஸ் அண்ட் பேரலல்ல கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சம்ல நீங்கெல்லாம் கில்லி. சூப்பரா கத்து கொடுத்தலாம். நீங்க போய் மத்தவங்களுக்கு கத்து கொடுத்தலாம். அப்படியே பொறுமையா பார்த்துட்டே வரலாமா? இப்போ இதுல சீரிஸ் அண்ட் பேரலல் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணுங்க. இது ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 எல்லா ரெசிஸ்டாரும் ஒரே ரெசிஸ்டார், சேம் ரெசிஸ்டார்னு சொல்லிக்கிறேன். யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யார் யாரும் சீரிஸ், யார் யாரோட பேரலல், அவங்க ஆன்சரும் மத்தது என்ன, அந்த மாதிரி எனக்கு இந்த சம்ம சொல்லணும். சொல்லுங்க பாக்கும். Sir, 4 and 5 series, sir. 4 and 5 series. அப்புறம் 1, 2 and 3 series, sir. இங்க தான் தப்பு பண்றேன். 4 and 5 சீரிஸ்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? Sorry, sir. 1, 4, 5, 3 series, sir. Sir, 4 and 5 2 parallel, sir. 4, 5 ஓட ஆன்சர் நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆன்சர் ஆஃப் 4 and 5. 4 and 5 ஓட ஆன்சரும் செகண்ட் ரெசிஸ்டாரும் பேரலல் இப்படி சொல்லணும். பேரலல். ரைட் பை. இப்போ அதோட ஆன்சர்னா அப்புறம் அடுத்த ஸ்டெப் 2 ஓட parallel, sir. இல்ல அதான் சால்வ் பண்ணிட்டோமே. 4 and 5 ஓட ஆன்சர் 2 பேரலல். அதேன் அதுக்கப்புறம் 1 அந்த ஆன்சர் அப்புறம் 3 சீரிஸ். அவ்வளவுதான் பை. 1 ஆன்சர் 3 3 சீரிஸ் காம்பினேஷன். கத்துக்கிட்டீங்களா? இந்த சம் அப்ரோச் பண்ணிடுமா? 4 and 5 அர்ஜுன் நல்லா கவனிப்ப. 4 and 5 சீரிஸ். ஒரு R 2R. தென் அடுத்தது ஒரு R இப்படி இருக்கு. அடுத்தது இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு. அப்படியே கத்துக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா டயக்ராம் டிராப் பண்ணி கத்துக்கிட்டே வாங்க. நீங்க கத்துக்கிட்ட பிறகு கண்ணாலே இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். சார் 1/2R 1/R இங்க இது ரெண்டு பேரலல் சால்வ் பண்ணுங்க. அப்ப இது ஒரு 2R 1 + 2 திருப்பி போட்டுக்கோங்க. மறக்காம திருப்பி போடாம இருக்காது. இங்க பாருங்க ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். அது உனக்கு சரியா தெரியலன்னா R மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். 2R/3. இப்ப அடுத்த டயக்ராம் என்னன்னா கவனமா கவனி. அடுத்த டயக்ராம் இங்க இருந்து ஒரு R, ஆன்சர் ஒரு 2R/3, இங்க ஒரு R. அப்ப இந்த இடம் A தான், இந்த இடம் B தான். R 2R/3 ஒரு R. அப்போ 3 சீரிஸ் R + R + 2R/3 கவனமா சால்வ் பண்ணும். 3R 3R 6R 8R/3ன்றது ஆப்ஷனு. இப்போ ஓரளவு கத்துக்கிட்டீங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டே இருங்க. புரியலன்னா என்கிட்ட சொல்லிருங்க. சரி எனக்கு இங்க புரியல, இன்னொரு டைம் கத்து கொடுங்க. அந்த மாதிரி ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிட்டியா? சீரிஸ் அண்ட் பேரலல் கத்துக்கிறது. சரி பை. நான் இன்னொரு டயக்ராம் டிரா பண்றேன். வேற யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ரெசிஸ்டார், 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 இது ஒரு ரெசிஸ்டார். இது ஒரு R R R. நான் உனக்கு புரியறதுக்காக சேம் ரெசிஸ்டாரா கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க வேற என்ன வேணாலும் கொடுக்கலாம். 6 ohm 2 ohm 3 ohm 5 ohm லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு சொல்லி தரதுக்காக நான் அந்த R யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வேல்யூஸ் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ என்னோட நோக்கம் ஒரு சர்க்கியூட்டை பார்த்தா இவெல்லாம் சீரிஸ் இவெல்லாம் பேரலல்னு சொல்ல தெரியணும். நான் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு பதில் சொல்லுங்க பை. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B. வாயத்தரே 4, 5, 6 series.
ஓகே 4 5 6 சீரிஸ் காம்பினேஷன். அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க. அடுத்தது எல்லாருக்குமே ஆப்ஷன் போகணும் இல்லையா? அதோட வாய்ப்பு. ஆன்சரும் Sir, அதோட வந்து answer parallel sir. அதோட ஆன்சரும் 2 parallel sir. அண்ட் 2ம் parallel. ஓகே பா, நீங்க அப்படியே இருங்க பா. வேற யாராவது சொல்லுங்க. அடுத்தது 4 5 6 ஓட ஆன்சரும் 2ம் parallel. அதோட ஆன்சரும் 1 3 series sir. 1 3 ஆன்சர். இது எல்லாமே சீரிஸ். அவ்வளவுதான். ரைட்டா? சார் இந்த சம் எப்படி அப்ரோச் பண்றது? நீங்க சொன்னது ரொம்ப சரி. எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டீங்க. இது 3 சீரிஸ் சார், 3R. அப்போ டயக்ராம்ல ஒரு R இங்க இருக்கு, இது 3 சேர்ந்து 3R இங்க இருக்கு. ரைட்டா? டயக்ராமை ரீஅரேஞ்ச் பண்ண கத்துக்கோ. அதுவும் கத்துக்கிற வரைக்கும் தான். போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு டயக்ராம்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டுலாம் உட்காந்துடக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல, கண்ணாலே இந்த கணக்கை போட்டு முடிச்சிடணும். அப்போ இந்த ஆரும் 3Rம் பேரலல். ஃபார்முலாலாம் போட்டுட்டு இருக்காது குழந்தை மாதிரி. 1/R1 1/R2 உனக்கு தெரியாதா? 1/3R + 1/R. இங்கேருந்து ஒரு 3R 1 + 3 திருப்பி போட்டுக்கோங்க 3R/4. இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் 3R/4. அந்த 3R/4 இங்கே இருக்கும். இங்கே ஒரு 6. இப்போ நீங்கள் சொன்னது சரிதான். இது 3ம் சீரிஸ் காம்பினேஷனு. அதனால R + 3R/4. 4R 4R 8R 11R/4. சூப்பரா இருந்துச்சா? சீரிஸ் அண்ட் பேரலல் கத்துக்கிறீங்களா? ரைட். அடுத்தது இன்னும் ஒரு சம் மட்டும். இந்த சம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் பாருங்க. இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார். A B C D. உங்ககிட்ட எப்படிலாம் கேட்க போறேன்னு கவனமாக கவனி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் between A and B. ரெண்டாவது கொஸ்டின், between B and D. மூணாவது கொஸ்டின், between B and C. இதை ஒன்றை கற்றுக்கிட்டிங்கன்னா இனிமேல் வர எல்லா சமயம் ஈஸி. இனிமேல் ரெசிஸ்டார் சீரிஸ் பேரலாம் ஒன்றுமே இல்லாத பண்ணிடுவீங்க. ரைட் பை. நிதானமாக யோசிக்கணும், எனக்கு பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு கொஷினை எப்படி சால்வ் பண்ணுவேன்? நான் பேர் கொடுத்துறேன், எல்லாமே 6 தான். வழக்கம் போல் இவன் 1, இவன் 2, இவன் 3, இவன் 4, இவன் 5, எல்லாமே 6 தான். இப்போ சொல்லுங்கள், நான் கேட்டிருக்கிறது A and B கேட்டிருக்கேன். ஐடியா சொல்லுங்க பை. Sir, 1 and 2 series. அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. நான் கேட்டிருக்கிறது A and B அப்படின்னா அந்த A and Bக்கு நீங்கள் கடைசியாக தான் வரணும். மேலே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு கடைசியாக A and Bல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஐடியா இதுதான். between A and B கேட்டால் இந்த கார்னர்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். இப்போ வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. சார் 4 5 சீரிஸ் அப்புறம் 2 3 சீரிஸ் சார். 4 5 சீரிஸ் அது நல்லா சொன்னேன். தென் 2 3 சீரிஸ் நீ ஏன் சொன்னீங்க? 4 5 ஓட ஆன்சரும் 3யும் parallel sir. அவ்வளவுதான். கவனமாக கவனியே, மனசு விட்டு பேசுங்க, என்னெல்லாம் தோணுதோ சொல்லுங்க. இது புரியல, இப்படி சொல்ல, நான் இப்படி யோசிச்சேன், எப்படி வேணாலும் தாராளமா ஜாலியாக கத்துங்க. முதல்ல இந்த ஐடியா இப்போ யாரோ சொல்லிட்டு இருக்கீங்க. 4 and 5 சீரீஸ், தென் அதோட ஆன்சரும் ஆன்சர் ஆஃப் 4 and 5 and 3. இது மூணு என்னமா காம்பினேஷன்? இந்த 4 and 5 ஓட parallel கத்துக்கிட்டீங்களா? இப்ப 4 5 ஓட ஆன்சரும் 3யும் parallel. தென் இப்போ இந்த சர்க்யூட் எப்படி மாறி இருக்கு? ஒரு நிமிஷம். இந்த சர்க்யூட் இப்போ எப்படி மாறி இருக்கு? இப்படி வந்திருக்கா? 4 and 5 ஓட ஆன்சர் 3 இங்க வந்துருச்சு. இது இந்த இடம் ஆன்சர், இந்த இடம் 2, இந்த இடம் A, இந்த இடம் B. இப்போ யோசிங்க. 1ம் 2ம் சீரிஸ் சார். அதோட ஆன்சரும் 4 5 3 ஓட ஆன்சரும் parallel. இல்ல, 1 கிட்ட நீங்க இப்ப வரக்கூடாது. சார் 2 3 2 3 2 3 4 ஆன்சர் வந்து சீரிஸ் சார். அது ரெண்டும் சீரிஸ். கவனமா கவனிங்க. 2ம் வந்திருக்கிற ஆன்சரும் சீரிஸ், அந்த ஆன்சரும் 1ம் தான்
கம்ப்ளீட் பண்ணு. parallel. parallel ரைட்டா? இது பெரிய வித்தெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. பாரு, இந்த சம் நான் போட்டு காட்டவா? இந்த ஒரே சம்ல உங்களுக்கு எல்லா சமையும் நான் புரிய வச்சுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க, எல்லாமே ஆர் தான். ஆர் ஆர் 4 and 5 சீரிஸ் 2R. 2Rோட இந்த 3ல இருக்கிற R வந்து parallel. அப்ப 1/2R plus 1/R, 2R 1 plus 2 3/2R, திருப்பி போட்டீங்கன்னா 2R/3. இந்த 2R/3 இப்போ எங்க இருக்கு? இதோ பாருங்க, இந்த ஆன்சர்ல இருக்கு. 2R/3 இங்க இருக்கு. அப்ப 2R/3யும் இந்த ஆரும் சீரிஸ். அப்ப 2R/3 பிளஸ் ஆர், அதனால 5R/3. இந்த ரெண்டுத்தோட ஆன்சரும் 5R/3. அந்த 5R/3யையும் 5R/3 கீழே 1ஆம் நம்பர்ல ஒரு R இருக்கு பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் parallel. அவ parallel 1/5R/3 by 1/R 5R 3 plus 5 8/5R, ஃபைனலா 5R/8. சூப்பரா வந்துச்சு ஆன்சர், 5R/8. இப்போ நான் எங்க கேட்டிருக்கேன்? ஏக்கும் பிக்கும் கேட்டதுனால ஆன்சர் 5R/8 வந்துச்சு. ரைட்டா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நீங்க எப்படி ஒரு சின்ன ஐடியா மட்டும். பெட்வீன் எங்க கேட்குறாங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் தொடக்கூடாது. லாஸ்டா ஆன்சர் போடும்போது தான் அவங்க உள்ள வருவாங்க. அதுக்கப்புறமா எண்ட்ல இருந்து சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். 4 5 சால்வ் பண்ணணும், அதோட ஆன்சரோட 3 என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும், அதோட ஆன்சரை 2ஓட சால்வ் பண்ணணும், அதோட ஆன்சர் தான் அப்புறம் 1க்கு கொண்டு வரணும். சூப்பரா இருந்துச்சா? ரைட், இதே டயக்ராம இன்னொரு டைம் போட்டு வேற மாதிரி கேட்குறேன், ட்ரை பண்ணு. ஒரு நல்லா கத்துக்கிறீங்க, சூப்பரா கத்துக்கிறீங்க. டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க பாக்க. போன வருஷம் தான் உயிரை வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் அண்ட் பேரலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. பிரச்சனைனா 3 டைம் இந்த கிளாஸ் எடுத்தேன். எல்லாமே ஆர் தான், எல்லாமே ஆர். இதுவும் ஆர் தான். ஏ பி சி டி. இப்போ என்னோட கேள்வி, ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் டின்னு கேட்டிருக்கேன். பி அண்ட் டினா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கேட்டிருக்கேன். ரைட்டா? இந்த சம்மோட ட்ரிக் ரொம்ப ஈஸி, கவனிச்சிங்கன்னா சீக்கிரமா சொல்லிடுவீங்க. வழக்கமான பேர் கொடுத்துடலாமா? இவன் 1ஆம் நம்பர், இவன் 2ஆம் நம்பர், இவன் 3ஆம் நம்பர், இவன் 4ஆம் நம்பர், இவன் 5ஆம் நம்பர். எதுக்குன்னா நீங்க சொல்லணுன்றதுக்காக தான். எல்லாமே 6 தானே. இப்போ 4 and 5 3 இப்படி சொல்றதுக்காக அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த சம்ம எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. 4-5 series. 4-5 சீரிஸ். ஓகே. 1-2 series. 1-2 சீரிஸ். சூப்பர். அது மூணும் parallels. பிரமாதமா சொல்லிட்டீங்க, ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சு போச்சு. 4 and 5 ஓட ஆன்சர், 4 and 5 ஓட ஆன்சர் 2R. லாஸ்டா 1 and 2 ஓட ஆன்சர் 2R. நடுவுல 3 மட்டும் R. அவ்வளவுதான் ஆன்சர். பாருங்க, இது ரெண்டுத்தோட ஆன்சர் ஒரு ஆன்சர், இது ரெண்டுத்தோடது ஒரு ஆன்சர். இப்போ இது மூணும் parallel. ஏன்னா பெட்வீன் பி அண்ட் டி வேணும். அப்ப மூணும் parallelனா 1/2R 1/R 1/2R. அப்ப ஆன்சர் போட்டீங்கன்னா 2R 1 plus 2 plus 1 4/2R 2R/4 R/2ன்னு கத்துக்கணும். இப்போ ஆன்சர் R/2. ஓரளவு புரிஞ்சுக்க முடியுதா? யாருக்கு அதில் டவுட் இருக்கா? திரும்ப சொல்லணுமா? ஓகே, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் பாருங்க. இந்த ஒரு சம் மட்டும் நம்ம அடுத்த மாடல் போயிடலாம். ஒரு 4 மாடல் தான். ஜேஇ அட்வான்ஸ் வரைக்கும் இந்த ஐடியா வச்சுட்டு எழுதலாம். வெறும் சீரிஸ் அண்ட் பேரலல் R1 plus R2 1/R1 plus 1/R2 அவ்வளவுதான். ஒன்று 2 3 4 5 ABCDன்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் சி அண்ட் டின்னு கேட்குறேன். சிக்கும் டிக்கும் பிக்கும் டிக்கும் பி அண்ட் டி கேட்குறேன். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் டின்னு கேட்குறேன். எல்லாமே ஆர் தான். ஐடியா சொல்லுங்க. ஐடியா. So 1-2 series. 1-2 series. அதோட ஆன்சரும் 3யும் parallel. ஆன்சரும் 3யும் parallel. அதோட ஆன்சரும் 4ம் series. அவ்வளவுதான். அதோட ஆன்சரும் 4ம் series. தென் அதோட ஆன்சர் 5ம் parallel. அவ்வளவுதான். பிரமாதம், எல்லாம் சொல்லிட்டீங்க. ரைட்,
அப்படின்னா நான் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் மட்டும் எனக்கு சொல்லிடுறீங்களா? இவ்வளோ நேரம் நான் தானே போட்டுட்டு இருந்தேன். இந்த ஒரு சம் மட்டும் எனக்கு சொல்லுங்க பார்க்கும். ட்ரை பண்ணி சும்மா. பெட்வீன் பிஎன்டி. நான் ஃபோன் எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. பெட்வீன் பிஎன்டி. ட்ரை பண்ணு. நான் எப்போவுமே கிளாஸ் உட்காரும்போது பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுட்டு உட்காருன்னு சொல்லியிருக்கேன். நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், நான் அனுப்பி விட்டுறேன். ஏதாவது இந்த மாதிரி சம் கொடுக்கும் பொழுது சால்வ் பண்ணுறதுக்காக. இந்த நேமில் இருக்கிற ஸ்டூடெண்ட் சிஜிசிஜு. நீங்கள் சார் சிஎஸ் ஐரன் சார். ஐரி நம்ம ஓகேம்மா. மறந்து போயிருமா. இன் ஷார்ட் சார் நீங்கள் 7/2 hours சார். 7/2 hour செக் பண்ணிடுவோம்மா. நீங்கள் ஜெயசிகா சிஸ்டர் இல்லைம்மா? சார் ரைட் சீக்கிரம். இப்போ ஆன்சர் என்னம்மா? 7/2 இல்ல சார் 2r/7. 2r/7. ஓகே மற்றவங்களுக்கு என்ன ஆன்சர் வந்து சொல்லுங்க. 2r/7 வேற உங்களுக்கு என்ன வருது சொல்லுங்க. தப்பா ரைட்டான்றது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிடுவோம். உனக்கு என்ன வந்திருக்கு அதை மட்டும் சொல்லு. ஒருவேளை 2r/7 பார்த்துட்டு ஆன்சர் தப்பு அப்படின்னு நினைக்காது. உங்களுக்கு என்ன வந்திருக்கோ, ஆளுக்கு என்ன வந்திருக்கோ அதை சொல்லுங்க. ரைட்டா தப்பான்னு நம்ம கடைசியாக கன்க்ளூட் பண்ணுவோம். சீக்கிரம். இவ்வளோ நேரமா? சார் 5r/8 வருது அதான் சார். நம்ம சார் 5r/8 சார். 5r/8 தான்மா வரணும். 5r/8 சார். ஆமாம்மா 2r/7 நர்மதாவாம்மா? ஆமா சார். ரைட் நீ எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோ. நான் உங்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த வேலை பார்த்துருந்தேன். பெட்வீன் ஏ அண்ட் பி கேட்டாலும், பெட்வீன் பி அண்ட் டி கேட்டாலும், பெட்வீன் டிஎன்சி கேட்டாலும், பெட்வீன் சி அண்ட் ஏ, அதாவது 4 ஸ்கொயரோட சைடு கேட்டிருந்தாலும் எல்லா ரெஸ்பான்ஸும் இங்கே சேமாக தான் இருக்குது. ஆன்சர் மாறாது. 5r/8 டயகனல் கேட்கும்போது முன்னாடி போட்ட ஆன்சர் வேற ஒரு ஆன்சர். ரைட்டா? நீங்கள் அப்போவே யோசிச்சு டக்குன்னு 5r/8ன்னு இமீடியட்டாக சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் பட் பரவாயில்ல, சால்வ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ரைட் நீ எங்கே தப்பு பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோ. 5r/8 ரைட்டாக வந்திருக்கான்னு பாரு. ரைட் எனக்கு ஹானஸ்டாக பதில் சொல்லுங்க. ஃப்ரம் ஆதித்துல இருந்து யோகிதா வரைக்கும் சீரிஸ் பேரல் கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிருவீங்கன்னா சைலண்டாக இருங்க. இல்லை எனக்கு ஏதாவது சிக்கல் இருக்குன்னா, இந்த இடம் பிரச்சனை இருக்குன்னா பேசலாம் என்கிட்ட. எல்லாம் நம்ம தான் மற்ற ஸ்டூடெண்ட் முன்னாடி கேட்கணும் அப்படிலாம் நினைச்சிடாது. தாராளமா கேளு. புரிஞ்சிச்சுன்னா ஓகே. சார் சரி சொல்லுமா. சார் 8 எப்படி சார் வந்து? எதுலம்மா 8? சம்லையா? 5r/8 எப்படி சார் வந்து? இப்போ ப்ராப்ளம் சால்விங்ல இங்கே ஃபர்ஸ்ட் சம் போட்டு காமிச்சனே. இந்த ஒரு நிமிஷம். இப்போ 4 and 5 சீரீஸு ஆன்சர் ஆஃப் 4 and 5ம் 3ம் பேரலல். இப்போ அது வந்து 2r/3ன்னு வந்துச்சாமா? 2r/3யோட ஒரு r 5r/3ஆமா? 5r/3யும் அதாவது 1/5r/3யும் 1/6ம் பேரலல். அப்போ என்ன வருது? 3/5r + 1/6 5r எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 3 + 5 மேலே 8/5r ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா 5r/8. சரிதானா? வினையா கிளியரா? எஸ் சார். ஓகே. ரைட் சரி இப்போ நம்ம அடுத்த மாடல் போகலாமா? கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். அதுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லஞ்சில் பசங்களோட உட்காந்து கத்தின்னு இருக்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கிடைக்கும். உங்கள் ஸ்கூலில் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்க, நம்ம இல்லாத இன்ஸ்டியூட்டில் இல்லாத பசங்களாக இருப்பாங்க, யாராக வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அவங்கள கூப்பிட்டு அவங்க இந்த லெசன் படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, ரெசிஸ்டன்ஸோட சீரீஸ் அண்ட் பேரலல் சம் என்ன பண்ணுறீங்க, சும்மா நீ கற்றுக் கொடுத்தேன்னா
நீ என்கிட்ட கத்துக்கிறது 100%னா நீ கத்துக் கொடுக்கும்போது 200% உனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சம் உங்களுக்கு மறக்காது. ரைட்டா? அட்லீஸ்ட் நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் வரைக்குமாவது இது உன் தலையில இருக்கணும். அதுக்காக தான். கத்துக் கொடுங்க நிறைய. இதுல நம்ம ஏன் கத்துக் கொடுக்கணும்? நம்ம தானே போய் அங்க படிச்சுட்டு வரோம். அப்படிலாம் நினைக்காத. யாராவது மாட்டினாங்கன்னா அவங்களுக்கு கத்துக் கொடுத்தா தான் பிசிக்ஸ் நல்லா கத்துக்க முடியும். ரைட். இது என்னோட அனுபவத்துல சொல்றது. மற்ற யாரோ சொல்லி நான் சொல்லலை. சீக்கிரம் பிசிக்ஸ் கத்துக்கணும்னா யாருக்காவது கற்றுக் கொடுத்தே தான் ஆகணும். நீ டீச்சரா மாறிட்ட அப்படின்னா பிரமாதம் பிசிக்ஸ் வந்துட்டு சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி ரைட் பை. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். பை இந்த ஐடியா லேசா கொஞ்சோண்டு அப்படி டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம கிட்ட அந்த டஃப்ன்ற பேச்சே இருக்கக்கூடாதுன்றது தான் ரொம்ப கவனமா இருக்கணும். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் ஒரு டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. 2வது டைம் சொல்லித்தரேன். 3வது டைம் வாய்ப்பே இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். பை இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. நீங்க 2 பேரும் வேற யாரோ. ஏவோட பொட்டென்ஷியல் விஏவா இருக்கலாம், பியோட பொட்டென்ஷியல் விபியா இருக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த 2 பொட்டென்ஷியல் சேமா இருக்குமா? இல்லை சார், அவன் வேற எங்கேயோ இருக்கான், நான் வேற எங்கேயோ இருக்கேன். ஒருவேளை இந்த ஏவையும் இந்த பியையும் வர வயரால கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஏல இருக்கக்கூடிய எக்ஸஸ் சார்ஜஸ் எல்லாம் பிக்கு டிராவல் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு 100 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 கூலும் சார்ஜ் இருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல 0 கூலும் தான் இருக்கு. அப்ப என்ன ஆகுனா, இந்த 100 கூலும் இங்க இருந்து டிராவல் ஆகும் பொழுது இந்த 50 கூலும் இங்க போயிடும். இங்க ரிமைனிங் 50 கூலும் போயிடும். இங்க இருக்கும். அதுக்கப்புறம் ஏ நினைச்சா கூட ஒரு கூலும் கூட பிக்கு தர முடியாது. ஏன் சார்? எப்ப பொட்டென்ஷியல் ஈக்குவல் ஆயிடுச்சோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறது நின்றுடும். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, தண்ணி மேட்ல இருந்து பள்ளத்துக்கு போகும், பார்த்துருப்பீங்க. ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு தான் வாட்டர் ஃப்ளோ ஆகும். அதனால தான் ஓவர் ஹெட் டேங்கை மேலே கொண்டு போய் வச்சிருக்கோம். இங்கே பாருங்களேன், டெம்பரேச்சர் கூட ஹை டெம்பரேச்சர்ல இருந்து தான் லோ டெம்பரேச்சருக்கு போகும். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் சார்ஜா இருந்தாலும் கரண்டா இருந்தாலும் ஹை பொட்டென்ஷியல்ல இருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு போகும். இப்ப எப்ப 2 பொட்டென்ஷியலும் ஈக்குவல் ஆயிடுச்சோ அப்பவே கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஏன்னா டிஃபரன்ஸ் இல்லை, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லை. ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்தாதான் வாட்டர் ஃப்ளோ, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்தாதான் ஹீட் ஃப்ளோ, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தாதான் கரண்ட் ஃப்ளோ. இவ்வளவுதான். அப்ப ஒரு 2 பாயிண்ட்டை ஒரு வயரால கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த 2 பாயிண்டோட பொட்டென்ஷியல் சேம் ஆயிடுச்சு. அதனால போத் பாயிண்ட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ சிங்கிள் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு பாயிண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவுதான் ஐடியா. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, சரி ஒரு சம் போட்டு காமிங்க. இங்க பாருங்களேன், கவனிப்பா. ஒரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார். எல்லா ரெசிஸ்டாரோட வேல்யூ ஆர். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கேட்குறேன், இது 3 என்னப்பா காம்பினேஷன்? பார்த்ததும் சொல்லிடுறீங்க இது சீரிஸ் காம்பினேஷன். நான் என்ன பண்றேன், ஏல இருந்து ஒரு வயரை இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்றேன், இங்க இருந்து ஒரு வயரை இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன், எக்ஸ் ஒய். இது என்னப்பா காம்பினேஷன் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும், இப்போ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லித்தரேன், பொறுமையா பாரு. இந்த பாயிண்ட் ஏ தானே, ஏல இருந்து ஒய்க்கு வந்து ஒரு வயர் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் ஒய்யும் ஒரே பாயிண்ட்னு அர்த்தம். 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க, ஒரே பாயிண்ட், 2 பேரும் ஒரே ஆள் தான். அதே மாதிரி பியும் எக்ஸும் ஒரே பாயிண்ட். ரைட்டா? இப்ப நீங்க தனித்தனியா யோசிங்க. இப்ப பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் எக்ஸுக்கு ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் எக்ஸுக்கு ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, பாயிண்ட் எக்ஸ்ல இருந்து பாயிண்ட் ஒய்க்கு ஒரு ரெசிஸ்டார் இருக்கு. எக்ஸ் இந்த பக்கம் இருக்கு. அப்ப இதே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்யை இங்க எடுத்துக்கிறேன். அப்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, ஒய்க்கும் பிக்கும் நடுவில். ஒய் இங்க இருக்கிறதுனால இந்த பாயிண்டே நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன்,
இங்க பின்னு எடுத்துக்கிறேன். ஒரு ரெசிஸ்டர். ஏவும் ஒய்யும் ஒரே பாயிண்ட் தானே? அப்ப இதெல்லாம் ஒரே பாயிண்ட். எக்ஸும் பியும் ஒரே பாயிண்ட் தானே? இதெல்லாம் ஒரே பாயிண்ட். அப்போ அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா parallel-ஆ மாறி போச்சு. டயக்ராம் நல்லா பாரு. இப்போ இன்னும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ஏல இருந்து எக்ஸுக்கு ஒரு ரெசிஸ்டார், ஏ இங்க இருக்கு, எக்ஸ் இங்க இருக்கு, ஏல இருந்து எக்ஸுக்கு ஒரு ரெசிஸ்டார், எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ஒரு ரெசிஸ்டார், எக்ஸ் ரைட் சைடுல இருக்கு, ஒய் லெஃப்ட்ல இருக்கு, அதனால எக்ஸ் டு ஒய். ஒய்ல இருந்து பி ஒரு ரெசிஸ்டார், ஒய் லெஃப்ட்ல இருக்கு, பி ரைட்ல இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் இந்த பக்கம், இது எல்லாத்தையும் இந்த பக்கம், மூணும் parallel. parallel 1/r 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 3/r திருப்பி போட்டீங்கன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் r/3. ஓரளவு புரிஞ்சிச்சா? r/3 ரைட். இப்போ இந்த மாதிரி டயக்ராம் பார்த்தாலே நீங்க புரிஞ்சுக்கணும் இது மூணு என்ன காம்பினேஷன் தான், parallel. ரைட்டா? ஒரே நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்துருவேன். ஒரே நிமிஷம் ஃபோன் எடுத்துருவா. ஓகே சரி போ. சரி போ. சார் சொல்லுமா. அந்த மேல இருக்க டயக்ராம் ஒரு தடவை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு டைம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். கேர்ஃபுல்லா கவனிங்க. சார் சொல்லுமா. சார் அதுல சீரிஸ் வராதா சார்? அதுல ஏன் சீரிஸ் வருது? சரி பா, யாருக்கும் புரியல. நான் இன்னொரு டைம் போட்டு காட்டுறேன். எல்லாம் கிளாஸ் கவனிங்க. பா, ஒரு ரெசிஸ்டார், ஒரு ரெசிஸ்டார், ஒரு ரெசிஸ்டார். நான் சொன்னல ஸ்டார்டிங்ல இந்த மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 ரெசிஸ்டார் சீரிஸ் காம்பினேஷன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வயர் எடுத்து கனெக்ட் பண்றேன். பா, இது ஒரு வயர் இது. அப்போ ஏவோடதும் ஒய்யோட பொட்டென்ஷியலும் சேம், ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் ஒய்யும் ஒரே பாயிண்ட். அப்போ இந்த ஒய் இருக்கிற இடத்துல அடிச்சிட்டு நான் ஏன்னு எழுதிக்கவா? ஏவும் ஒய்யும் ஒரே பாயிண்ட், அப்போ ஏன்னு எழுதிக்கவா? ஓகே. அடுத்தது இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ல இருந்து பி. இப்போ எக்ஸும் பியும் சேம் பாயிண்ட். என்ன காரணம்னா விஎக்ஸும் விபியும் ஈக்குவல். அப்படின்னா எக்ஸ் அண்ட் பி சேம் பாயிண்ட். அப்போ இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நான் பின்னு போட்டுக்குவா. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். லெஃப்ட் ஃபுல்லா ஏ, ரைட்டு ஃபுல்லா பி. பாருங்க, ஏவும் பியும் ஒரு ரெசிஸ்டார், ஏபி ஒரு ரெசிஸ்டார், ஏபி ஒரு ரெசிஸ்டார். இப்போ ஈஸியா புரிஞ்சிச்சா? இது மூணும் parallel. ஒரே பாயிண்டா இருந்தா அதே பேரை கொடுத்துருங்கன்னு சொல்றேன். ரைட்டா? ஏன்னா அதுவும் ஏ தான், இது பின்னா அதுவும் பி தான். நான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்றதை கொடுக்கும்போது நீ குழப்பிக்கிற, அதனால. அப்போ மூணும் parallel. அதனால 1/r 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 திருப்பி போட்டிங்கன்னா 3/r திருப்பி போட்டிங்கன்னா r/3. ஒரே நிமிஷம். அதே மாதிரி ஒரு சம் காமிக்கிறேன். உங்களுக்கு நேற்று கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எந்த நோட்ஸுமே நான் அனுப்பலையா? நான் எதுவுமே அனுப்பல. நேற்று ஏதாவது பிடிஎஃப் ப்ராப்ளம் சால்விங் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது அனுப்பிச்சேனா? வாயை திறக்க மாட்டியே. சரிப்பா, ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒரே ஒரு சம்மு, இந்த சம்மை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சம்மு. இப்போ ஆலனும் ஆகாஷ் ரெண்டுமே அனுப்பியிருக்கேன். நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், கான்செப்ட்டுக்கு நான் என்ன எழுதி தரணும் அதை படிங்க. ப்ராப்ளம்க்கு ஆலன் ஆகாஷ் 2 பிடிஎஃப்மே போதும். நார்மல் சம் கற்றுக்க முடியும் உங்களால். கிரேட். சரிப்பா, இப்போ ஒரு குரூப்பில் ஒரு கொஷினோட ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்க. இந்த சம் இதே மாடல் தான். இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு அரௌண்ட் சண்டேக்குள்ளார ஒரு 20 சம்ம சீரிஸ் அண்ட் பேரல் சம் இருக்கு. உனக்கு பொழுது போகிறதே தெரியாது. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போகும், சீரிஸ் அண்ட் பேரல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி. நிஜமாலுமே அவ்வளோ ஃபன் இருக்கும், அவ்வளோ ஜாலி இருக்கும். சம் நம்பர் 41 கவனி எல்லாருமே. சம் நம்பர் 41 எல்லாரும் டக்குன்னு பார்த்துருங்க. சரி, டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. ஒரு ரெசிஸ்டார், ஒரு ரெசிஸ்டார், 3. இந்த 1ல இருந்து இந்த 3 வரைக்கும் ஒரு லைனு. ஓகே. அப்புறம் இது 4th ரெசிஸ்டார், 5th ரெசிஸ்டார், லாஸ்ட் ரெசிஸ்டார் இங்கே பி,
இங்க செகண்ட்ல இருந்து ஒரு லைன் எடுத்து 1 2 3 4 கிராஸ் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 இங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. இங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆர். எல்லாமே ஆர் 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 ஆர். Find the effective resistance between A and B. By இந்த சம்மோட ஆன்சரு ஆப்ஷன் 6 2R/5 R/3 2R. என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இந்த சம்முக்கு 5 செகண்ட் போதும் சால்வ் பண்றதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா. ஆப்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இந்த சம்ம சால்வ் பண்ணும்? யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் ஒரு லைனை விட்டேன் போல இருக்கு. இங்க இருந்து ஒரு லைன் சாரிப்பா இங்க இருந்து ஒரு லைன் எடுத்து இங்க கொடுத்துருக்கேன். சொல்லுங்க பா. இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்கலாம்? இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்கலாம்? சரி, எப்படி சால்வ் பண்ணா சொல்லு. உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. சரிப்பா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுங்களேன். எல்லாத்துக்கும் பாயிண்ட் கொடுத்துட்டே வாங்க. இந்த இடத்துல நான் 1ஆம் நம்பர் போட்டுருக்கலாம். அங்க என்ன நான் பாயிண்ட் கொடுக்கணும்? இங்க ஏ இருக்கிறதுனால பேசு. இங்க ஏ இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன பேர் கொடுக்கணும்? பா இது ஏன்னா வெறும் ஒரு கோடு தான். அப்ப இந்த பாயிண்ட்டும் ஏ சார். ஏ தானே. பேசுங்க பா. தப்பு பண்ணா பரவாயில்ல. அப்ப இது ஏன்னா இந்த பாயிண்ட் என்ன? 2ஆம் நம்பர் பாயிண்ட் என்ன? ஏ சார். ஏ. சூப்பரா சொன்னீங்க. 3ஆம் நம்பர் பாயிண்ட் என்ன? ஏ சார். ஏ. அப்படியே வாங்க. 4ஆம் நம்பர் பாயிண்ட் என்ன? ஏ. ஏன்னா அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பாயிண்ட் என்ன? ஏ. ஏ. அதான் சொல்றேன்ல. இப்ப சம்ம வந்து ஏதோ பெருசா டயகிராம்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனா லேசா நம்ம யோசிச்சா போதும். டக்குன்னு ஆப்ஷன் 1 டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? ஆக்சுவலா இந்த பொட்டன்ஷியலும் ஏ, இந்த பொட்டன்ஷியலும் ஏ. அப்ப 2த்துக்கு நடுவுல கண்டிப்பா கரண்ட் போகாது. கரண்ட் போகலன்னா அங்க இருக்கிற ரெசிஸ்டார்லாம் தற்கொலை பண்ணி செத்து போயிடும். எப்படி நமக்கு சுவாசம் தேவைப்படுதோ அதே மாதிரி ரெசிஸ்டாருக்கு கரண்ட் தேவைப்படும். கரண்ட் இருந்தா தான் அதால ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஏல இருந்து இந்த ஏ பொட்டன்ஷியல் சேம். அப்போ நான் ஒரு கோடு போடுறேன் பாருங்களேன். இதுக்கு லெஃப்ட்ல இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கும். எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா எல்லா பொட்டன்ஷியலும் சேமா இருக்கு. இது ஒன்று மட்டும் தான் தனியா இருக்கு. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் மட்டும் தான் ஆன்சரு. சூப்பரா இருந்துச்சா? நீ எதுவும் பெருசா யோசிக்காதீங்க பா. உங்க பக்கத்துல தான் ஆன்சர் இருக்கும். இதை நீ என்னன்னா என்ன பண்ணிருப்ப? இது சீரிஸ், இது பேரலல், எப்படியாவது போட்டு குழப்பிட்டு உட்காந்துருப்பீங்க. அதெல்லாம் இல்லை. ரொம்ப அழகா சால்வ் பண்ணலாம். ரைட்டா? ஓகே. இன்னொரு சின்ன ஐடியா சார், சொல்லுமா. ஏன் அந்த ரெசிஸ்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம்னு திருப்பி சொல்றீங்களா சார்? பொட்டன்ஷியல் சேம்மா. பொட்டன்ஷியல் சேம்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காதுல்ல. இப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் விஏ, இந்த இடத்துலயும் பொட்டன்ஷியல் விஏ. அப்ப கரண்டே உள்ள போகாது இல்லம்மா. ஏன் ஓகே 2 சார். பொட்டன்ஷியல் சேமா இருந்தா எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இப்ப இங்கேயும் ஏ தான், இங்கேயும் ஏ தான். பொட்டன்ஷியல் சேம், எப்படி கரண்ட் போகும்? போகாதுல்ல. ஆமா சார். அப்ப கரண்ட் போகலன்னா டெட். அந்த ரெசிஸ்டார்ஸ் எல்லாமே டெட். அப்ப அது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. தூக்கி குப்பையில போட்டுக்க வேண்டியதான். அப்ப ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் மட்டும் தான் ஆன்சர். சூப்பரா இருந்துச்சு. ஓகே சார். அது மாதிரி சின்ன சின்ன ஐடியா தான். சம் நம்பர் 32 பாத்துருங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போறேன் பாரு. டக்குன்னு எல்லாரும் 32 பாத்துரு. லாஸ்ட் சம். இதை முடிச்சுட்டு நீங்க போயிடலாம். சம் நம்பர் 32. இதுல இந்த ஐடியா புதுசு. இதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்கல. இப்பதான் கத்து கொடுக்க போறேன். எப்ப இருந்தாலும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பாரு. இங்க ஒரு ரெசிஸ்டார், 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 இங்க ஒரு ரெசிஸ்டார். கொஷினை கேர்ஃபுல்லா கவனி.
ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டின்னு கேட்குறாங்க. இங்கே பி அண்ட் சி கொடுத்துருக்காங்க. எல்லா வேல்யூவும் 10 தான். எல்லா வேல்யூவும் 10. எல்லா வேல்யூவும் 10 ஓம். ரைட்டா? பை இந்த ஐடியா பாருங்களேன். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி. இன்னைக்கு சொல்றது தான். இந்த வருஷம் ஃபுல்லாக மறக்கக்கூடாது. ஏலேருந்து டி வரைக்கும் கேட்டதுனால இதுக்கப்புறம் கரண்ட் போனாலும் வேஸ்ட் தான். இங்கேயும் கரண்ட் போனாலும் வேஸ்ட் தான். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த சியோட கையையும் பியோட கையையும் உடைச்சிடணும். என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க? உங்களுக்கு பண்ணுக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. பெட்வீன் ஏ அண்ட் டி கேட்டாங்கன்னா அந்த பி ரெசிஸ்டாரை உடைச்சி தூக்கி போட்டுரு, சி ரெசிஸ்டாரை உடைச்சி தூக்கி போட்டுரு. அப்ப இது என்ன ஆகுது பாருங்க. இந்த ரெசிஸ்டார் உடைஞ்சு போச்சு. இந்த ரெசிஸ்டாரும் உடைஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க பை. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்றது? பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்கேன். நான் வழக்கம் போல பேர் கொடுத்து காட்டுறேன். நீங்க எனக்கு சூப்பர் ஆன்சர் சொல்லுங்க. 2, 3, 4, 5, 6. இப்போ யாரும் சீரிஸ், யாரும் பேரலல் அந்த மாதிரிலாம் சொல்லுங்க பார்க்கும். Sir, 2 and 3 series, sir. அம்மா இல்லை உங்கள் குரூப்பில் இது சால்வ் பண்ண இல்லையா? ஐயோ சாரி பா, நான் வேறு அந்த 12th குரூப்பில் போட்டுட்ருக்கேன். சாரி பா போட்டிருக்கேன். 2 and 3 சீரீஸு ஓகே. 4 and 5 series, sir. 4 and 5 சீரீஸ் ஓகே. அதோட ஆன்சர் 1 and 6 series, sir. புரியலம்மா. 2 and 3 சீரீஸ் சொன்னேன். அப்போ இது ஆன்சர் 1ன்னு எடுத்துக்கிட்டா, 4 and 5 சீரீஸ்ன்னு சொன்னேன். இது ஆன்சர் 2ன்னு எடுத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? Sir, answer 1 and 2 வந்து parallel. சூப்பர். ஆன்சர் 1 and 2 parallel. அந்த ஆன்சரும் 1 and 6 series, sir. அவ்வளோதான் பிரமாதம். கவனமாக கவனிங்க எல்லாருமே. ஸோ எல்லாரும் நீங்களும் இதை தான் யோசிச்சிருப்பீங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். 2 and 3 சீரீஸ் சார். சீரீஸ்னால் 20 இல்லை? அப்போது இது ஒரு 10 எழுதிக்கிட்டேன். மேலே 2 and 3யோட ஆன்சர் 20, 4 and 5ஓட ஆன்சர் 20, இங்கே 6ஓடது 10, இது 1ஓடது. ரீஅரேஞ்ச் பண்ண கற்றுக்கணும். ரெசிஸ்டார் சம்ம நீ பிரமாதமாக சால்வ் பண்ணணும்னா ரீஅரேஞ்ச் பண்ண கற்றுக்கணும் டயக்ராமை. இது 10, இது 10, 20, 20 வந்து பேரலல். அப்போ 1/20, 1/20, 2/20 திருப்பி போட்டிங்கன்னா 10. அப்போ ஆன்சர் 10, இதோடது ஒரு 10, இதோடது ஒரு 10, அப்போ 30 தான் ஆன்சர். ரைட்டா? நான் இன்னொரு ஐடியா சொல்லவா? சார் சொல்லுமா. சார் அந்த சேம் பொட்டன்ஷியல் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்தீங்கல்ல சார்? ஆமா. அதுல என்ன ஆன்சர் சார் வரும்? R/3 வருமா? 1/R 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 3/R திருப்பி போட்டு R/3 மூணு பேரலல் தானே? சார் ஆனா அதுலயும் எல்லாமே கனெக்டட்ல சார். அதுல ஒன்றும் கனெக்டட் இல்லையா? கனெக்டட்னு என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியல. சார் சேம் பொட்டன்ஷியல் அதுல இருக்காதா சார்? முதல்ல இந்த சம்ம முடிச்சிட்டு நாங்க வரட்டா? அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல், இது வேற சம். அது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வயர் மட்டும் போச்சு போடுறது தான். கவனமாக கவனிங்களேன். நான் இன்னொரு ஐடியா சொல்லவா? இந்த சம் பார்த்தீங்கனாலே, இந்த சம் பார்த்துட்டீங்க. சம் இந்த மாதிரி இருக்கு. இங்கே ஒரு 10 இருக்கு, இங்கே ஒரு 10 இருக்கு. என்லெஸ். ரைட்டா? இந்த இடம் வந்து பி, இந்த இடம் வந்து சி, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சம் பார்த்துட்டீங்கனாலே பெட்வீன் ஏ அண்ட் டி கேட்டா பி அண்ட் சியை உடைச்சிடணும்னு சொன்னேன். பி அண்ட் சி கேட்டா ஏ அண்ட் டியை உடைச்சிடணும். ஆனால் நீங்கள் தொடாமலே உங்களால் இதை ஆன்சர் சொல்ல முடியும். எல்லாமே சேமாக தான் கொடுப்பாங்க, நீ பயப்பட தேவையில்ல. எல்லாமே சேமாக கொடுத்து இந்த மாதிரி சம் கொடுத்தா ஆன்சர் என்னன்னா 3 டைம்ஸ் ஆஃப் அங்கே இருக்கிற ரெசிஸ்டர். அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 செகண்ட். 3 டைம்ஸ் ஆஃப் அங்கே இருக்கிற எனி ஒன் ரெசிஸ்டர் 30 ஓம். இப்போ நீ பாருங்களேன், இது ஒரு ரெசிஸ்டாரு, இது ஒரு ரெசிஸ்டாரு, இது ஒரு ரெசிஸ்டாரு, இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார். வழக்கம் போல் பேர் கொடுத்துக்கோங்க. ஏ, பி, சி, டின்னு கொடுத்துக்கிறீங்க. எனக்கு தேவை பெட்வீன் பி அண்ட் சி கேட்டேன்னா
இந்த ரெசிஸ்டாரையும் இந்த ரெசிஸ்டாரையும் விட்டுட்டு தென் இவங்க 2 பேரும் சீரிஸ், இவங்க 2 பேரும் சீரிஸ், தென் இவங்க 2 பேரும் பேரலல், தென் 3 பேரும் சீரிஸ். அப்பெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கிறத விட்டுட்டு எல்லாமே 5 ஓம் 5 ஓம் 5 ஓம் 5 ஓம் 5 ஓம்னு இப்படி இருக்குன்னா செக் பண்ணி பார்த்துக்கோ. ஆன்சர் 3 × 5 தான் இருக்கும், 15 தான் இருக்கும். நான் சொல்ல புரியுதா? வேணா எந்த நம்பர் கொடுத்து வேணாலும் நைட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. இந்த 5 கூட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? 5 + 5 10, இது ஒரு 10. அப்போ இது ரெண்டும் பேரலல். தென் இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு. 1/10 1/10 2/10 5. அப்புறம் மூணுமே 5 5 5. ஆன்சர் 15 தானே? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சம் வந்தா இந்த மாதிரி மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் வந்தா நான் லாஸ்ட் இயரும் அப்படிதான் பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆக்சுவலாக உனக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 2 எண்டையும் கட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் கையை வைக்காமலேயே ஆன்சர் சொல்லலாம். பெரும்பாலும் இந்த சம்மு சேம் வேல்யூவாக தான் கொடுப்பாங்க. அப்போ ஆன்சர் 3 × அந்த ரெசிஸ்டாரோட வேல்யூ. ரைட்டா? சரி இப்போ ஸோ மீதி எல்லாம் நம்ம நாளைக்கு கற்றுக்கலாம். சரி நாளைக்கு தான் கிளாஸ் இல்லையா? ஒரே நிமிஷம். நான் உங்கள் குரூப்பில் போகிறதுக்கு ரிப்பீட்டர் குரூப்பில் போட்டேன். இப்போ உங்கள் குரூப் பாருங்களேன். உங்கள் குரூப்பில் 2 PDF வந்திருக்கும். ஒன்று ஆலனோடது, இன்னொன்று ஆகாஷோடது. ஆகாஷோடது சொல்யூஷன் பேரலாகவே இருக்கும்.